அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹடூப். இந்த ஹடூப் வந்து நார்மல் விண்டோஸில் ரன் ஆகாது. இதுக்கு வந்து லினக்ஸ் ஓஎஸ் வந்து தேவைப்படும். இண்டிவிஜுவலாக நம்ம லினக்ஸ் ஓஎஸ் போடுறதுக்கு பதிலாக நம்ம விஎம் ஒர்க் ஸ்டேஷன் போட்டுட்டு, அதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இந்த உபுண்டுங்கிற லினக்ஸ் ஓஎஸை வந்து நம்ம போட்டு அதில் ஹடூப்பை ரன் பண்ண போகிறோம். இதில் வந்து விஎம் ஒர்க் ஸ்டேஷன் அண்டு உபுண்டு சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் விஎம் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் 9.0.1. ஸோ இதில் போயிட்டு விஎம் ஒர்க் ஸ்டேஷன் அந்த இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி வந்து விஎம் ஒர்க் ஸ்டேஷன் போட்டதுனால எனக்கு வந்து மாடிஃபை அண்ட் சேஞ்சு ரிப்பேர் ரிமூவ்னு வருது. அப்படி இல்லைன்னா டிப்பிக்கல்னு வரும். நீங்கள் டிப்பிக்கலை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதோ என்கிட்ட வந்து ஷார்ட்கட் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வரும். எஸ், ஐ அக்செப்ட். ஓகே. ஸோ இதுதான் வந்து விஎம் ஒர்க் ஸ்டேஷனோட விண்டோ. இதில் வந்து நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி க்ரியேட் த விர்ச்சுவல் மிஷின் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு நியூ விர்ச்சுவல் மிஷின் கொடுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிப்போம். இதில் வந்து ரெக்கமெண்டட் வந்து டைப்பிக்கல் தான். ஸோ அதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் தான் வந்து நம்ம அந்த உபுண்டு ஓஎஸ், அதாவது லினக்ஸ் ஓஎஸை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து ஒரு டிஸ்க் இமேஜாக தான் இருக்கும், அதாவது ஐஎஸ்ஓ ஃபைலாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறதே வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் தான். நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 14.4.6 சர்வர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உபுண்டு 14.4.6. ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி இதில் ஓப்பன் பண்ணி விடுங்க. ஸோ மை ஃபைல்ஸில் வந்து பிக் டேட்டாக்குள்ளே இது இருக்குது. உபுண்டு 14.4.6 சர்வர் i3x. ஸோ ஓப்பன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் நேமில் நீங்கள் வந்து எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஹடூப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். யூசர் நேமில் உங்கள் யூசர் நேம் வந்து நீங்கள் உங்கள் பேர் வேணால் கொடுத்துக்கலாம். இதுலேயே நான் வந்து ஹடூப்புன்னு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஹடூப்புன்னு தான் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ விர்ச்சுவல் மிஷின் வந்து என்ன நேமில் வேணும் அப்படின்னு கேட்குது. நான் இதுக்கும் வந்து ஹடூப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டியில் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதே பார்த்து கொடுத்துக்கலாம். இல்லை வேறு பார்த்து வேணும் அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் வேறு கொடுத்துக்கலாம். நான் வந்து இதை ஸோ நெக்ஸ்ட்டு again next finish. ஸோ இதுக்கு வந்து
ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இது வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெஸ் கண்ட்ரோல் ஜி. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகணும்னா கண்ட்ரோல் ஜி வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் கண்ட்ரோல் ஜி. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லாகின் கொடுத்துருக்கோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹடூப். ஸோ அதோட பாஸ்வேர்டு வந்து எப்போவுமே இன்விசிபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பாஸ்வேர்டை மட்டும் டைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து அதோட உபுண்டோட ப்ராம்ப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணி விடணும். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது சில ஃபைல் வந்து மிஸ் ஆனது அப்படின்னா இப்போ வந்து அது என்ன பண்ணிடணும்னா அப்டேட் பண்ணிக்கும். இதுக்கு வந்து நெட்வொர்க் வந்து கண்டிப்பாக தேவை, சரியா? ஸோ நெட்வொர்க் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும். என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sudo ஸ்பேஸ் apt-get update. ஸோ இந்த கமாண்டை கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நம்ம ஹடூப் அப்படின்னு கொடுக்க வேண்டியதான். அப்டேட் பண்ணி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ டன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு கமாண்ட் மோடில் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ ஹடூப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதில் வந்து என்ன பண்ணணும் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி விண்டோஸில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ காப்பி பண்ணால் மட்டும் போதும். ஸோ நம்ம விண்டோஸுக்கும் லினக்ஸுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அது என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WinSCP அப்படின்னு ஒரு டூல். இந்த இடத்துல WinSCP 517. இதுவும் வந்து ஃப்ரீ டவுன்லோடிங் தான். இதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஜிப் ஃபைலாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அன்சிப் பண்ணி வச்சுருக்கேன். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை வந்து அப்ளிகேஷனை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த லினக்ஸ் ஓஎஸோட ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ifconfig அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா
இதில் வந்து ஈத்தர்நெட் 0 அதில் பார்த்தீங்கன்னா ஐநெட் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அது வந்து 192.168.157.128. இந்த ஐபி அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐபி அட்ரஸை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த வின்எஸ்சிபியில் கொடுத்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வின்எஸ்சிபியில் கொடுங்க 192.167.128. ஸோ யூசர் நேம் வந்து Hadoop, பாஸ்வேர்ட் Hadoop. ஸோ நான் லாகின் கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, லாகின் ஆகலை, எரர் வந்து நெட்வொர்க் எரர் வந்து கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி வருதுங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம இதோட ஐபி அட்ரஸ் வந்து அதில் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, இதில் வந்து SSH ப்ரோட்டோகால் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sudo apt-install open SSH-server. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஓப்பன் SSH சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நெட்வொர்க்கை வந்து, அதாவது அந்த வின்எஸ்சிபியோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிப்போம். எஸ் கொடுத்துக்கோங்க. ஒய் இதுக்கு வந்து நெட்வொர்க் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ நெட்வொர்க் இல்லாமல், அதாவது இன்டர்நெட் இல்லாமல் இதை நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஸோ எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஓப்பன் பண்ணி தெரியலை அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்துட்டு நீங்கள் ஐஎஃப் கான்ஃபிக் கொடுத்துக்கலாம். 157.128. நெக்ஸ்ட் யூசர் நேம் Hadoop, பாஸ்வேர்ட் Hadoop. ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னா எஸ். ஸோ இந்த சர்வர் ஹோஸ்ட் வந்து என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு வந்துருச்சு. எஸ். ஸோ இதுதான் வந்து வின்எஸ்சிபி. இந்த வின்எஸ்சிபி நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பாருங்களேன். இந்த விண்டோ வந்து விண்டோஸ், அதாவது விண்டோஸ் 10 நான் போட்டிருக்கேன்னு அந்த விண்டோஸோட விண்டோ. இது வந்து நம்ம போட்டிருக்க ஒர்க் ஸ்டேஷனோட விண்டோ, அதாவது உபுண்டோட விண்டோ. ஸோ நம்ம ஏதாவது காப்பி பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கு தான் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இந்த விண்டோ வந்து நம்ம வந்து உபுண்டுவோட டெஸ்க்டாப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபைலையும் நம்ம இதுலேருந்து பார்க்கலாம். ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நம்ம இந்த வின்எஸ்சிபியை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து இதையும் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஒவ்வொரு டைமும் Ctrl+G கொடுத்து உள்ளே வந்து இதில் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து புட்டிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளான டூல். இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹோஸ்ட் நேம்ங்கிறது ஐபி அட்ரஸ் தான். ஸோ 192.168.157
1.128 கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. லாகின்ஸ் வந்து Hadoop, அதோட பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு எப்போவுமே இன்விசிபிளாக இருக்கும், அதனால வந்து தெரியலை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த உபுண்டுவோட இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோம்ல இந்த ஓஎஸ், இதோட லாகினை தான் நம்ம இங்கே வந்து லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இங்கே என்னென்னலாம் செய்வோமோ, அதாவது இந்த ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ளே என்னென்னலாம் நம்ம செய்வோமோ அதே வந்து நம்ம இங்கே செஞ்சுக்கலாம். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹடூப்பை இன்ஸ்டால் பண்ணிவிடணும். சரியா? ஹடூப்பை இன்ஸ்டால் பண்ணோம்னா இந்த வின்னஸுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம எங்கே இருக்குது, மை டாக்குமெண்ட்ஸில் இல்லை, மை ஃபைல்ஸில் இருக்குது. இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹடூப் எக்கோ சிஸ்டம் வந்துடும். அதுக்குள்ள ஹடூப் 1.2.1 இதில் போயிட்டு எப்போவுமே எல்லா ஃபைலுமே வந்து ஸ்டாரில் தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கே போட போகிறோம். ஸோ காப்பின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ காப்பி ஆகிடுச்சு. சரியா? இப்போ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெகுலர் வந்து 14 கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும், அதனால வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து கமாண்டு டேக் ஸ்பேஸ் -xvzf ஸ்பேஸ் விட்டு இங்கே நீங்கள் என்ன காப்பி பண்ணி வச்சுருக்கீங்களோ, இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, இதை அப்படியே இங்கே டைப் பண்ணிக்கோங்க. Hadoop -1.1.tar.gz அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் பார்த்து டைப் பண்ணிடுங்க. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன ஆகிடும், இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ராம்ப்ட் வந்துடும். இப்போ எல்எஸ் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வந்து ஒரு டைரக்டரி, அதாவது ஹடூப் டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இந்த எல்எஸ்ங்கிறது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டைரக்டரி. சரியா? ஸோ நீங்கள் இங்கேயும் பார்த்துக்கலாம். இதில் போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வந்துருச்சிங்களா ஹடூப் 1.2.1. ஸோ இந்த ஹடூப்புங்கிற இந்த ஹடூப் டைரக்டரியை நம்ம வந்து இனிமேல் வர எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹைவுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்கோப்புக்கு யூஸ் பண்ணுவோம், அப்புறம் HDFS ஃபைல் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ரீநேம் பண்ணிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஹடூப் -1.2.1 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஹடூப் அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு ஃபைலை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே ரீநேம்க்கு வந்து நம்ம மூவ் பண்ணிப்போம். மூவ் கமாண்ட் MV ஸ்பேஸ் இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. Hadoop -1.2.1. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான பேரில் வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஹடூப்னே கொடுத்துக்கோங்க, அதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஹடூப் மூவ் ஆயிடுச்சு.
இப்போ எல்எஸ் அப்படின்னு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஹடூப்புங்கிறது வந்துடும். இங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதான் ரெஃப்ரெஷர், கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து ஹடூப் இன்ஸ்டால் பண்ணி விட்டாச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஹடூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.